ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதை நீங்கள் இப்போ பார்க்கவும் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க, யூடியூப் பார்க்குறவங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அழகு செடி மாதிரி கூட வளர்க்கலாம். இது என்ன அப்படின்னாக்கா கள்ளிமுள்ளி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மூலிகைங்க. இது காலையில் சாப்பிட்டிங்கன்னா புளிக்குங்க. அதிகாலையில் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா புளிச்சு கிடக்கும். நேரம் ஆக ஆக வெயில் வரும்போது ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கசப்பு தன்மையோடு இருக்குங்க. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று நல்லா பச்சை பச்சைன்னு குண்டுன்னு வளருங்க, பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இதை விட அது எருமை மாட்டு கள்ளிமுளையான். நம்ம வீட்டில் இருக்கிறது பசுமாட்டு கள்ளிமுளையான். இது லைட்டாக ஒரு ஆஷ் கலரும் ஒரு ரெட்டிஷ் மாதிரி மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்க. இந்த மாதிரி இருந்தால் பசுமாட்டு கள்ளிமுளையான். 2மே சாப்பிடக்கூடியது தான். ஆனால் இது கொஞ்சம் நார்மலாக ஒரு சுண்டைக்காய் பாவக்காய் சாப்பிட்றது போல் இருக்கும். அது ரொம்ப கசப்பு இருக்கிறனால சாதாரணமாக அதை யாரும் எடுத்துக்கிறது இல்லைங்க. இது ஒரு கள்ளி இனம் தான், சாப்பிடக்கூடிய கள்ளி இனம். சரிங்களா? இது அந்த காலங்களில் அதிகமாக பயன்படுத்தினாங்க. நம்முடைய தாத்தா பாட்டி பூட்டன்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க. எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இது சாதாரணமாக நம்ம இப்போ தோட்டத்தில் வச்சு மாடியில் வச்சு வளர்த்துட்ருக்கோங்க. ஆனால் நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் எல்லா பக்கமும் காடு மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு நடுவில் அந்த அடியில் போய் இந்த செடிகள் வளர்ந்துருக்கோங்க. இதை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மலையில் போய் இல்லைன்னா ரொம்ப தூரமாக போய் விறகெல்லாம் எடுக்க போவாங்க தெரியுமா அந்த காலங்களில். அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக போவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் அவங்க நம்மளை மாதிரி வாட்டர் கேனு தண்ணி அதெல்லாமா எடுத்துகிட்டு போவாங்க கிடையாது இல்லையா. அவங்க பேசாமல் வேலைக்கு போவாங்க. அவ்வளோ வேர்வையோட ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு சில செடிகளை பறித்து சாப்பிடுவாங்கங்க. அந்த செடிகள் அவங்களுக்கு தாகத்தை தணிக்குங்க. அந்த மாதிரி செடிகளில் புளிச்சான், கள்ளிமுளையான், தண்ணீர் வீட்டான் கிழங்கு இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த கள்ளிமுளையான் அப்படிங்கிறது. இது தாகத்தை தீர்க்கக்கூடியது. சரிங்களா? கசப்பாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடித்தாக்க இனிப்பாக இருக்கும். இதில் கசப்பு, ஒரு இனிப்பு, ஒரு துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே கலந்த ஒரு சுவை இருக்கும். ஸோ எல்லா சுவைகளையும் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வாரத்தில் என்னங்க டெய்லியுமே கூட இதை சாப்பிட்லாம். எதுவுமே கிடையாது. டெய்லி நீங்கள் இதை ஒரு துவையல் வச்சோ, குழம்பு வச்சோ, ஊறுகாய் போட்டோ வச்சுக்கிட்டு டெய்லியுமே கூட நீங்கள் உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கலாம். இது நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது. அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க. நெல்லிக்காயோட சுவையிலேயே இருக்குங்க. சாப்பிடும்போது நெல்லிக்காய் சாப்பிட்ட ஃபீல். நேற்றுலாம் எடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டேன்னா, சாப்பிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்க சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்துலலாம் அதிகமான உமிழ்நீர் சுரக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இதை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ உமிழ்நீர் நம்ம வெயிலில் போனோன்னா உமிழ்நீர் நமக்கு இல்லாமல் நாவெல்லாம் வறண்டு ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதெல்லாம் எடுத்து போட்டு உமிழ்நீரை நல்லா சுரந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதுவும் ரெடிமேட் எனர்ஜி கொடுக்கக்கூடியது, இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு தாவரங்க. இதை இப்படி பச்சையாகவே பறித்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா அப்புறமா அவங்களுக்கு இது பிடிச்சி போயிடும். இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு பிடிக்காத வரைக்கும் தாங்க எதுவுமே நமக்கு இந்த இலையெல்லாம் பார்த்தீங்களா, சர்க்கரை இன்சுலின் பிளான்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா, தண்ணி ஊற்ற வந்தேன்னா கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி இதையுமே சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம சமையலுக்காக நேற்று பறிச்சது. நேற்று ஒரு பீஸ் சாப்பிடவும் செஞ்சேன். இது பச்சையாக கூட சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, துவையல் அரைச்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சுண்டைக்காயெல்லாம் துவையல் அரைச்சா என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. நான் ரெசிபி எடுக்காமல் விட்டுட்டேன். உங்களுக்கு அடுத்து நான் சமைக்கும்போது துவையல், குழம்பு, ஊறுகாய் எல்லா ரெசிபீஸும் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இந்த மாதிரி போடக்கூடிய ரொம்ப அபூர்வமான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் கூட உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். துவையல் அரைச்சே பட் எனக்கு எடுக்க நேரம் இல்லை, ஸோ அதனால் எடுக்கலைங்க.
இந்த கள்ளிமலையான் பற்றி நம்முடைய இலக்கியங்களில் கூட கும்பமுனி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பார். வாய்க்கு புளித்திருக்கும், வன் பசியை உண்டாக்கும், ஏய்க்குமடன் வாதத்தையும் ஏறு பித்தம் சாய்க்கும், தெல்லிய இன்பமொழி தெய்வ மடவனமே கள்ளி முளையானே அருந்திகான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வரி வந்து அதில் இருக்குதுங்க. அதாவது புளிக்கும், அதே நேரம் நமக்கு நல்ல ஒரு பசியை தூண்டக்கூடியது. சரி, ஐயோ அப்போனா பசியை தூண்டுன்னா அந்த என்ன சொல்கிறது, இது சாப்பிட்டா ரொம்ப பசிக்கும், அதனால் நம்ம வந்து சாப்பிட வேணாம், அப்படி கிடையாது. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள், அல்சராக இருக்கட்டும், அதிகமான பசி இருக்கு, இல்லை பசியே எடுக்க மாட்டேங்குது, மந்தமாக இருக்குது, இல்லைனா உப்பிசமாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சரி, அதாவது பேலன்ஸ்டாக நம்முடைய ஜீரண உறுப்புகளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. பசி எடுக்காதவங்களுக்கு பசி எடுக்கும், பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு நீரிழிவு நோய் இருந்தால் மட்டும் பசி எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு எப்போவுமே பசிச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டாலும் பசிக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் பசிச்சுட்டே இருக்கும், சாப்பிட்ட உடனே கூட திருப்தி வராது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜீரண உறுப்புகள் வந்து சரியாக இயங்கலை அப்படிங்கிறது தான், சீராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சீராக வச்சுக்கோங்க. ஸோ பசி மட்டும் இல்லை, பசி இல்லாதவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். மாடி தோட்டத்தில் வச்சு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சுக்கோங்க, சூப்பராக வந்துடும். ஆனால் இதை வளர்க்குறது நிறைய கஷ்டம் அப்படின்லாம் நம்ம மக்கள் பேசிக்கிறாங்க. இது ஏன் வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னா, நானுமே வந்த உடனே ஒரு சகோதரி எனக்கு 2 பீஸ் கொடுத்துருந்தாங்கங்க. சின்னதாக தான் இருந்தது, 2 பீஸும் வந்து ஒரு விரல் அளவுக்கு தான் இருந்தது. நான் அதை ஒரு பீஸ் கொடுத்தாங்க ஒரு விரல் அளவுக்கு, நான் அதை 2ஆக கட் பண்ணி 2 இடத்துல 2ஆக வச்சேன். அது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அழுகி போயிடுச்சுங்க. 2வது கொஞ்சமாக அழுகுச்சு, அதை கட் பண்ணி திருப்பியும் பூத்து வச்சேன். அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, இது காட்டு செடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், தண்ணியே ஊற்றக்கூடாது. முஞ்சி போனால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை லைட்டாக ஊற்றி விடுங்க. அதுக்கு மேலே தண்ணியே ஊற்றலைன்னா சூப்பராக. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வீட்டு செடி வந்து நிறைய கிளைகளோட ஒரு குட்டியோண்டு விரல் அளவுக்கு வச்சது, அதுவும் அழுகி போய் அதை பாதியாக கட் பண்ணி வச்சது, இப்போ எவ்வளோ கிளைகள், எவ்வளோ இது பார்த்தீங்களா. தண்ணி ஊற்றாமல் இருந்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வளரும். நம்ம அடிக்கடி எடுத்து சமைச்சறனால இது ரொம்ப அதிகமாக நம்ம விடாமல் வச்சுருக்குறோம். இது வந்து கெட்ட கொழுப்பை நீக்கும். ஃபேட் இருக்குது, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்காக வந்து இது சாப்பிட்டா உடனே வெயிட் லாஸ் ஆகிடுமா, நான் ஒல்லியாகிடுவேன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். கெட்ட கொலஸ்ட்ராலை அது வந்து கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஸோ மாரடைப்பெல்லாம் கொழுப்புனால தானே வருது, அதெல்லாம் கூட சரியாகுங்க. உடல் வந்து வலுப்பெறும். பொரியல் கூட வைக்கலாம், குழம்பு, புளிக்குழம்பு, அந்த சுண்டைக்காய் போட்டு வைப்பீங்களா, அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா ஒரு அறுசுவை சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த எரும மாட்டு கள்ளிமுளையான் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே சமைக்கலாம். ஆனால் அது கிடச்சிச்சு, அதை ஐயோ இது கிடைக்கல அதுதான் கிடச்சிச்சு அப்படின்னா கவலைப்பட வேணாம். நுனி பகுதியை மட்டும் எடுத்து சமைங்க. முரடாக இருக்கக்கூடிய அந்த கீழே அடிப்பகுதியை சமைக்காமல் இருங்க, ரொம்ப கசக்காது. சரிங்களா. இது வந்து வறட்சியான இடங்களில் வளரக்கூடியது. நம்முடைய வறட்சியை போக்கி, நம்முடைய உடலுடைய வறட்சியை போக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். ஸோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி வச்சிடுங்க. ஓகேங்களா. எவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்க பாரு. இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளரக்கூடிய ஒரு இது. அது மட்டும் இல்லை, பக்க கண்களோட நிறைய வந்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. ஆனால் இப்போதைக்கு எனக்கு உடனே யாரும் கேட்டுறாதீங்க. மழைக்காலங்களில் இதை வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன் அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் வந்து அப்படி நுனி சின்னதாக தானே இருக்குது மேலே உள்ளது, அதை தானே கட் பண்ண முடியும். கட் பண்ணின உடனே நம்ம கவரில் போட்டு அனுப்பும்போது மழைக்காலங்களில் அந்த அளவுக்கு அது சேஃபாக வந்து சேராது. இந்த மாதிரி கள்ளிமலையான் போன்றதெல்லாம் வந்து கோடை அந்த மாதிரி டைமில் தான் ஷேர் பண்ணால் நல்லா வளர்த்தெடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வாடி போயிடும். திரும்ப நம்ம அதை வைக்கும்போது இந்த மாதிரி ஈரப்பதம் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த தண்டுகள் எல்லாம் சரியாக வளராது மழையில். இதுக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு சகோதரி இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விலாமிச்சை வேறு அனுப்பி கொடுத்துருந்தாங்க 2 கட்டிங்ஸு. அந்த 2ல் 1 அப்படி இந்த ஈரப்பதத்தோடு அப்படி பிதுங்கி சப்பி அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சரி, இன்னும் 1 தான் இருந்தது, அதையுமே நான் வச்சேன். அதுவுமே எப்படி இருக்குது பாருங்களேன், தெரியுதா. இந்த மாதிரி ஆகிட்டு அவங்க கொடுக்கும்போதே இந்த மாதிரி தான் 1 வந்துச்சு, இன்னொன்று நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சேன், அதுவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மலைகளில் இந்த மாதிரியான செடிகளை நம்ம வந்து இது பண்ண முடியாது,
ஷேர் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.